ஐயா, சர்மா சார் வந்திருக்காரு. உட்காருங்க சார். சர்மா, இந்த காசிப்பூரோட பாபாஜி நிராலா இருக்காருல்ல, அவரு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணல? ஆமா சார். நம்ம நாட்டுல மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பிரளயம் மாதிரி உருவாயிடும். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி வேகமா ப்ரோக்ரஸ் பண்றவங்களுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டோரி மறைஞ்சி இருக்கணும். ஆமா சார், அதை தான் என்கொயரி பண்ண போறோம். முதல்ல குண்டலினி எழுப்புங்க. உடம்புன்னு ஒண்ணு இருக்கும்போது நோய் வந்துதானே ஆகணும். நேரம் வரும்போது கண்டிப்பா பிடிக்கலாம் சார். அட பயில்வான், நீ திரும்ப வந்துட்டியா? பாபாஜிக்கு எப்பவுமே வெற்றி. பாபாஜி, இது கோழைத்தனம் இல்ல, உணர்ச்சியில எடுத்த முடிவும் இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் சன்னியாசினியாக முடிவெடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா ஆயிடுவேன். நீங்க என்ன எப்படி வேணாலும் சோதிச்சு பாருங்க. உங்க பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரிங்க. முடிவெடுத்ததா வந்திருக்கா. நானும் அதே மாதிரி பிடிவாதக்காரன் தான். ஆனா நான் சொல்றத நீ கேட்டாதான் நீ சொல்றத நான் கேட்பேன். சொல்லு, சம்மதமா? சம்மதம் பாபாஜி. அப்ப கேட்டுக்க. நீ சன்னியாசி ஆகக்கூடாது. நல்லா படிக்கணும், குஸ்தி விளையாடிக்கிட்டே இருக்கணும். நீ பயில்வானாச்சே, பயில்வானா தான் இருக்கணும். அதுதான் உனக்கு சரியா இருக்கும். என்ன நீங்க இங்க இருந்து திரும்ப அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. இப்போ உங்க பொண்ணு படிக்க வேண்டிய வயசு. உங்களோட அனுமதி இருந்தா பம்மி இங்க ஆசிரம ஹாஸ்டல்லே தங்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு சொந்தமான காலேஜிலே படிக்கலாம். ஆசிரம சார்பா குஸ்தியிலையும் பங்கெடுக்கலாம். ஆசிரம சார்பா விளையாடுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி இவளை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. பாபாஜி, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஆனா எங்களுக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்ல பாபாஜி. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து காசு வாங்குற கீழ்த்தரமான வேலையை என்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம். இது எல்லாமே கடவுளுடையது, அதாவது எல்லாருடையதும். எதுவும் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமத்துல எல்லாமே இலவசம் தான். பக்தர்களுக்காகவே உருவான ஆசிரமம் மிகவும் சிறந்தது. வாழ்க! ஏழைகளின் பாபா வாழ்க! பாபாஜி வாழ்க! பாபாஜி வாழ்க! அவர் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் இவளோட அம்மா. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை தனியா ஆசிரமத்துல எப்படி விட முடியும்? மா, புரிஞ்சுக்குங்க, பம்மிக்கு இந்த ஆசிரமம் தான் பெஸ்டா இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, மேட்ல பிராக்டிஸ், இது எல்லாமே இந்த ஆசிரமத்துல இருக்கு. அப்புறம் அவ தனியா இருக்க மாட்டேமா, நானும் அவ கூட தான் இருக்க போறேன். என்ன ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நீயும் சாதுவாக போறியா? சாதுலாம் இல்லப்பா, இங்க சேவை செய்யலான்னு இருக்கேன். எனக்கு இப்பதான் புரியுது, இது பழங்காலத்து ஆசிரமம் மாதிரி கிடையாது. இங்கே ஃபேக்டரி இருக்கு, வேலை இருக்கு. இங்க ஒரு ஆள் சேவை செஞ்சா சம்பளமா 15,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அங்க 3 வருஷமா 8,000 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்க. ரோதாசனா, நான் படிச்ச சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வரவா? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் கொண்டு வரேன். வேலை கிடைச்சிடும்ல? தம்பி, ஆசிரமத்துல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இங்க சேவை செய்யறதுக்கு பாபாஜி சில பரீட்சை வைப்பாரு. முடிவும் அவர் தான் எடுப்பாரு. பரீட்சையா? எனக்கு அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் கிடையாது. நான் இங்கிலீஷ்லயும் அக்கவுண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராங். நான் பாஸ் ஆயிடுவேன்ல? ரொம்ப அப்பாவியா இருக்க தம்பி. பாபாஜி படிப்பு சம்பந்தப்பட்ட பரீட்சை வைக்க மாட்டாரு. உன் நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் தான் பாப்பாரு. தோற்றம், குணம்லாம் பாப்பாங்களா? ஆமா, எல்லாருக்கும் பரீட்சை வைப்பாரு. இது எல்லாத்துக்கும் மேல பாபாஜிக்கு தான் எல்லாம் தெரியும். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். உள்ள வாங்க. இடம் நல்லா இருக்கு. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். இந்தம்மா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணு. சைன் பண்ண.
அதை கொண்டு வாப்பா. ஷாபாஷ். இதை வாங்கிக்கமா. வாமா, நான் உன்னோட ரூமை காட்டுறேன். வானே, நீயும் வா. இல்ல இல்லம்மா, இவர் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால இவர் அங்க வரக்கூடாது. போலாமா? சூப்பர்ல. என்னை பத்தி நீ இனிமே கவலையே பட வேண்டாம். எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஜாக்கிரதையார் பைல்வான். இந்த நம்ம போலாம் தம்பி. வாடாப்பா. இதோ இதுதான் நீ தங்க போற ஹாஸ்டல். அன்பே உலகம், அன்பே உலகம். மம்மி வாடா தங்கம். சுமன் எங்க? அம்மா அவ காலேஜ்க்கு போயிருக்கா. அப்படியா? சரி சரி. இவ பர்மிந்தர். மம்மி இனிமே இவ உன் கூட தான் இருப்பா. உன்னோட புது ரூம் பார்ட்னர். பாபாஜிக்கு வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி. வெல்கம். என் பேரு ரேகா. இதுதான் உன்னோட பெட்டுமா? சரிங்க. சனோபர், உன்னை அறிமுகப்படுத்திக்க மாட்டியா? சனோபர், என் பேரு பம்மி. கண்ணா, இனிமேல் உன்னை ரேகா தான் காலேஜ் கூட்டு போவா. சரியா? இவன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா. சரிங்க. சரிங்கம்மா, கண்டிப்பா. வரமா. கொடை வள்ளல் பாபாஜி, தயை உங்களோடது, ஆசீர்வாதம் உங்களோடது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். காசிபூரோட பாபா, ஏழைகளின் பாபா. எல்லா விளையாட்டும் சமமாதான் இருக்கு. அதோட சேர்த்து விசுவாசம், பக்தி, நம்பிக்கை கடவுள் மேல இருந்தா உங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். அவர் தான் எல்லாத்தையுமே செய்யறாரு. நான் இங்க எதுவும் செய்யல. நான் என்னைய அவர்கிட்ட அர்ப்பணிச்சுக்கிட்டேன். நீங்களும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க. மாயை, மோகம், மனசு, உடம்பு, காசு எல்லாம் அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையே ஆனந்தமாயிடும். நம்ம சுரேஷ் தம்பி கூட இதையேதான் செஞ்சாரு. நம்ம சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டீலரா இருந்தாரு. அதோட கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்கல. அதனால வீடு, குடும்பம் எல்லாம் தியாகம் செஞ்சு அவருடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் ஆசிரமத்தோட பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆசிரமத்து பேர்ல இருக்கு. இப்ப ஆசிரம் இவரோட. பாபாஜி வாழ்க! காசிபூர் பாபா, ஏழைகளின் பாபா. இன்னையிலிருந்து இவர் ஒரு தன்னார்வலரா இங்க ஆசிரமத்துடைய கணக்குகள் எல்லாம் பாப்பாரு. நீங்க இதை எப்படி உணர்றீங்க சுரேஷ்? பாபாஜி, நான் ஆனந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க பாபாஜி, புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. கொடை வள்ளல் பாபாஜி அவர்களுக்கு அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே அன்பே உலகம். உலகம்.